சவுதியோட சென்ட்ரல் பேங்க் வந்து சில்வர் வாங்கியிருக்காங்க அவங்களோட ரிசர்வ்ஸ்க்காக. இப்போது நார்மலி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து அவங்களோட சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அவங்களோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இதுவரையிலும் இருந்த பழக்கம் என்னென்னா கோல்டை கொஞ்சம் ஜாஸ்தி வாங்குவாங்க. அதுக்கு அது ஒரு சேஞ்சாக ஒரு பெரிய ஒரு முதல் படியாக சில்வரும் இப்போ வாங்கப்படுது. ரீசெண்டாக சவுதியோட சென்ட்ரல் பேங்க் வந்து சில்வர் வாங்கியிருக்காங்க அவங்களோட ரிசர்வ்ஸ்க்காக. இப்போது இந்த மாதிரி சில்வரோட ஏற்றத்தை கொஞ்சம் முன்கூட்டியே பார்த்து ஒரு ஃபோர்சைட்டோட சில்வரில் எக்ஸ்போஷர் எடுத்திருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து அவங்களோட கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ சில்வரை சேர்த்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட்லி நீங்கள் நம்ம டேரிஃபோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தப்போ காப்பரோட டேரிஃபை வந்து 50% ஆக்க போகிறோம்னு ஒரு த்ரெட் கொடுத்தாரு. அந்த டைமில் காப்பரோட ப்ரைஸ் ஜாஸ்தியாச்சு. இப்போது இந்த மாதிரி சில்வரில் ஏதாவது டேரிஃப் இம்பேக்டோ இந்த மாதிரி இம்பேக்ட் வரும்போது அந்த இம்பேக்ட் சில்வரோட ப்ரைஸில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னாலையும் கூட வரலாம்.